அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன் ஜோதிடர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நம்ம வீட்லேயும் சரி, கோயில்லையும் சரி, தேங்காய் உடைக்கக்குள்ள தேங்காய் அதாவது எப்படின்னா, தேங்காய் நல்லா பாதியாக உடைஞ்சாலும் சரி, இல்லை உள்ள தேங்காய் அழிவு இருந்தாலும், அது அதில் ஒரு கருத்து தெரிவிக்கும். இப்போ தேங்காய் அழிவு இருந்தால் நம்மளுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ பொதுவாக தேங்காய் உடைக்கும்போது தேங்காய் சரியாக உடையாமல் இருக்கலாம் அல்லது அழுகி இருக்கலாம். இது போன்ற சில நிகழ்ச்சிகள் நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்தும். எனவே தேங்காய் எப்படி உடைத்தால் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஆலயத்தில் உடைக்கும் தேங்காய்க்கு சகுனம் பார்க்க தேவையில்ல. அது எப்படி உடைஞ்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது இறைவன் பார்த்துக்கோ. கருத்தில் கொள்ளுங்க. சகுனம் பார்ப்பதற்காக உடைக்கப்படும் தேங்காய் அது உடையும் முறையை பொறுத்தே நமக்கு அதனுடைய பலன் தரும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ தேங்காய் சரிபாதியாக உடைந்தால் குடும்பத்தில் இருக்கும் மன கசப்புகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை மேம்படும். கருத்தில் கொள்ளுங்க. தேங்காயின் மேல் பகுதி அதாவது கண்பாகம் உள்பகுதி பெரிதாகவும் அடிப்பகுதி சிறிதாகவும் முடிந்தால் இல்லத்தில் செல்வம் பெருகும். இது நம் முன்னோர்கள் கூறி வைத்தது. அதன் அடிப்படையில் சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்க. கண் பகுதி சிறிதாகவும் கீழ்ப்பகுதி பெரிதாகவும் முடிந்தால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்து இல்லத்தில் அமைதி பெருகும். கருத்தில் கொள்ளுங்க. தேங்காய் உடைக்கும் போது ஒரு சிறிய பாகம் அதனுள் விழுந்தால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீடு தேடி வரும். கருத்தில் கொள்க. சகுனத்துக்கு உடைக்கும் தேங்காயில் உட்புறம் அதாவது இப்போ சகுனம் பார்க்குறீங்க, எதுக்காக இப்போ போகிறோம், இப்போ ஊருக்கு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறோன்னா தேங்காய் உடைச்சிட்டு போகிறது நான் நிறைய பேருடைய பழக்கமாக இருக்கும். அப்போ அந்த தேங்காய் உடைக்கும்போது அந்த தேங்காய் பூ உள்ள தேங்காவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றியடை. இப்போ பெண்ணு பார்க்க போகிறோம், உங்களோட மாப்பிள்ளை பார்க்க போகிறாங்கன்னா அவங்க தேங்காய் உடச்சிட்டு தான் போவாங்க. அப்போ உடைக்கக்குள்ள அந்த தேங்காய்க்குள்ளே பூ விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பூ விழுறதுக்குள்ள அவங்களுடைய கோரிக்கைகள் போகிற காரியங்கள் 100% வெற்றியடையும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் தேங்காய் அதை அப்போ தேங்காய் உடைக்கிறீங்க. தேங்காய் நீல வாக்கில் 2ஆக உடைந்தால் பிரச்சனைகள் உருவாகும். நம்ம எந்த ஒரு காரியத்தை நினைத்து போகிறோமோ அந்த காரியம் தடைபெறும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ சிதறு தேங்காய் உடைப்பாங்க, அதான் சூற தேங்காய். சிதறு தேங்காய் உடைக்கும் போது நீங்கள் எந்த சகுனமும் பார்க்க தேவையில்ல. அந்த தேங்காய் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது. அது அழுகி இருந்தாலும் சரி, இல்லை அந்த கருப்பாக படிஞ்சிருக்கும் உள்ள அது இருந்தாலும் சரி, பூ இருந்தாலும் சரி, அது தேவையில்லை. ஏன்னா அது நம்ம உடைக்கிறது சூற தேங்காய் என்பதனால சிதற தேங்காய். அதன் அடிப்படையிலேயே நம்மளுடைய டிஸ்ட்ரிக்கள் ஒழியும். இப்போ சூற தேங்காய் உடைக்கக்குள்ள தேங்காய் இப்போ கருப்பாக உள்ளே இருக்கும் பூர்ண புத்தாப்பில். அது நல்லது தான். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற டிஸ்ட்ரி இப்போ அந்த தேங்காய் எடுத்து கொண்டு போவதாக தான் நம்ம அதை அர்த்தத்தில் கொள்ளணும். அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அதனால் நல்லது தான். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு வீட்லேயும் தேங்காய் எப்படி உடைஞ்சா எந்த பலன்கள் கொடுக்கும் என்பது தான் சொல்லியிருக்கேன். இது சாஸ்திரத்தின் அடிப்படையிலும் நம்ம முன்னோர்கள் கூறி வச்ச அடிப்படையிலும் உண்மை. நீங்கள் தேங்காய் உடைக்கக்குள்ள உங்கள் வீட்டில் எந்த அது ஆலயத்தில் உடைக்கக்குள்ள எதுவும் தேவையில்லை. வீட்டில் உடையக்குள்ள இதன் அடிப்படையில் கவனிச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.